மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கடலூர் அருகே உள்ள பெரிய கருக்கணக்குப்பம் பகுதியில் காகங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் பறவை காய்ச்சல் பரவி வருகிறதா என அப்பகுதி மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார். காகங்கள் அடுத்தடுத்து இறந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தரப்புல ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா? இந்த பறவை காய்ச்சல் பரவுவதாக சுகாதார தரப்புல இருந்து ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கவித்ரியா. சென்னையை தொடர்ந்து தற்போது கடலூர்ல காகங்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர். கேரளால பல்வேறு பகுதிகளில் காகங்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. இதன் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து அண்மையில பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் சேலம் உள்ளிட்ட இடங்கள்ல 1500க்கும் மேற்பட்ட காகங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தன. இதனைத் தொடர்ந்து ஆய்வில் காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில கடலூர் மாவட்டம் கடலூர் அருகே இருக்கக்கூடிய கங்கனாங்குப்பம் ஊராட்சியில 50க்கும் மேற்பட்ட காகங்கள் மயங்கி உயிரிழந்தன. காகங்களின் உடல்களை நாமக்கல்லில் உள்ள ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்ப அதிகாரிகள் தற்போது முடிவு செய்துள்ளனர். காகங்கள் உயிரிழந்தது தொடர்பாக ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் சிபிஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது கடலூர் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். ஏனென்றால் இது போன்று பல்வேறு இடங்கள்ல பறவை காய்ச்சலால் காகங்கள் உயிரிழந்து அதற்கான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில இதற்கான தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் தங்கள் பகுதிகளில் காகம், புறா உள்ளிட்ட ஏதேனும் பறவைகள் கூட்டமாகவோ அல்லது அசாதாரண முறையில் இறந்து கிடைப்பதை பார்த்தால் அது தொடர்பாக உடனடியாக கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தற்போது வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதன்படி கடலூரில் இருக்கக்கூடிய கங்கனாங்குப்பம் பகுதியில இந்த காகங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து செல்வதை பார்த்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் அளித்தனர். மேலும் இந்த சம்பவம் தற்போது கடலூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே உடனடியாக இதற்கான நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார். கடலூர் அருகே உள்ள பெரிய கங்கனாங்குப்பம் கிராமத்தில் 2-3 நாளாக காகமெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அதெல்லாம் எந்த விதமான செயல்பாடும் ஈடுபட முடியாமல் உட்காந்து மயங்கி விழுந்து கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் செத்துருதுங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காக்கா இறந்துருக்குது. அந்த காக்கா இறந்துருச்சுன்னா அதை போய் கோழி கொத்தி கோழிங்களும் செத்துருதுங்க. இது வரைக்கும் 16 கோழி கொத்தி செத்துருக்குது கோழிங்க மட்டுமே. அதனால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது எதனால் இது நடக்குது என்பதை உறுதி செஞ்சு பறவை காய்ச்சல் என்றும் மக்கள் அச்சப்படுறாங்க. அந்த கோழிகளையும் காகங்களையும் உரிய அதிகாரிகள் பணியாளர்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டு சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.